உங்க பேர்? அபிநயா. அபிநயா. ஓகே. என்ன பண்றீங்க? நான் யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்ன? விக்கி. விக்கி. விக்கியா? ஆமா. விக்கினா ஷார்ட் நேமா? ஆமா, விக்னேஷ் அவன் பேரு. ஆனா ஷார்ட் நேம் வந்து விக்கி. ஓகே. விக்கி நீங்க வச்ச பேரா? இல்ல, அவனோட பேர் அதுதான். வீட்ல எல்லாரும் அப்படிதான். இந்த விக்கி நேம் இல்லாம வேற ஏதாவது ஒரு வியர்டான நேம் வைக்கலாம், என்ன வைக்கலாம்? வியர்டான நேம் சொல்ல முடியாது. ஆனா விக்கிக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சேன். அது வந்து பார்த்தா. நீங்க மட்டும் தான் பார்த்தா கூப்பிடுங்க. ஆமா, நான் மட்டும் தான் கூப்பிடுவேன். யாரா நீ? யாரு? பார்த்தா என் தளபதிடா. பார்த்தானா? எப்பவுமே பார்த்தான்னா கூப்பிடுவேன். பார்த்தான்னா கூப்பிடுங்க. ஆமா. சரி, அது இல்லாம வேற ஒரு பேர் இருக்குன்னு பார்த்தா நீங்க கூப்பிடுவீங்க. கூப்பிடாத பேரு இது அவனுக்கு சூட்டான பேருனா என்ன பேர் வைக்கலாம்? அவன் கேரக்டர் பேஸ் பண்ணி சொல்லலாம்ல. அந்த மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால எனக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்ட எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்திட்டு போறாங்களா? ஆமா. அதுக்கு நீங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்றீங்க? அவனுக்கு ஒரு 4 பிரேக்கப் ஆயிருக்கு. பாவம். 4 பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்ப என்ன பேர் வைக்கலாம்? பிரேக்கப் ஆன பசங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க? பிரேக்கப் ஆன பசங்களுக்கு என்ன பேர்? கேவலமா சொல்றீங்களா? தெரியாதா? கேரளால தேப்புன்னு சொல்லுவாங்க. தேப்புன்னு சொல்லுவாங்க கேரளால. ஒரு தேப்புகாரியோட கதை. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஏமாந்த கோழின்னு சொல்லுவாங்க. ஏமாந்த கோழி. அப்படி சரி, வேற ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம் யோசிங்க. வேற ஒரு பேர்னா சரி, ஓகே. அவங்க இவ்வளவு பிரேக்கப் ஆயிருக்குல்ல, அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்க? 4 பேர் ஏமாத்துட்டாங்க, அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறாங்க? அதுக்கு அவன் ட்ரூவா இருந்ததுதான் ரீசன். அவன் ட்ரூவா இருக்கும். அந்த பொண்ணுக்கு மட்டுமே லாயலா நீ மட்டும் போதும் அப்படின்ட்டு அவளே இது பண்ணி இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கேர்ள்ஸ். அப்போ லாயல் இருக்க கூடாது, லவ்ல லாயல் இருக்க கூடாது. லாயல் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாயலா தான் ஏமாத்து போயிடுறாங்க. நீங்க யார லவ் பண்றீங்க? இல்லங்க. ஏன்னா ஒரே நேரத்துல நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தாவும் லவ் பண்ணோம். ஒரே நேரத்துல அவனுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவன் அவனை விட்டு போயிடுச்சு, யாழ் என்ன விட்டு போயிடும். லவ்னா பயமா? லவ்னா பயம் சொல்ல முடியாது. நம்ம கரெக்டான பர்சனை பார்த்து செலக்ட் பண்ணியும் லவ் எப்படி வர அது எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்ல மாதிரி இருப்பான், பழக தானே அவங்க ரியல் பேஸ் பழகதான் தெரியும். நாங்களும் அப்படி நினைச்சுதான் பழகுறோம். ஆனா லாஸ்ட் வந்து அவங்களுக்கு அவங்களோட ரியல் ஃபேஸ காமிச்சிடுறாங்க, இதுதான் நான் அப்படின்ட்டு. இப்போ லவ்னு செட் ஆகல பிரேக்கப் பண்ணிடலாம். இப்போ மேரேஜ் என்ன பண்ண முடியாதுல்ல? முடியாதுன்னு சொல்ல முடியாது. சிம்பிளா பண்ண முடியாது. பிரேக்கப்னா ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். ஆமா. வெட்டிங் மேரேஜ்ல டிவோர்ஸ் இருக்குல்ல. டிவோர்ஸ் இருக்கு, ஆனா சிம்பிளா முடியாதுல்ல. டிவோர்ஸ் கமிட்மென்ட் அதுல இருக்கும். இப்போ குழந்தையா ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் பேஸ் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பேபிஸும் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை செட் ஆகல, பார்ட்னரோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல டிவோர்ஸ் பண்ணி தானே ஆகணும். டிவோர்ஸ் பண்ணிதான். ஓகே, நீங்க கல்யாணம் பண்ண ஐடியா இருக்குங்களா? நோ ஐடியா. கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலி எனக்கு இப்போ 27. சோ எனக்கு இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ லவ் பண்ணி அதுல பயங்கரமா அடிபட்டு அவங்க செமையா ஏமாத்திட்டு போனதுனால அடுத்து யார் மேலயும் ட்ரஸ்டே வர மாட்டேது. லவ் பண்ணணும்னு தோணல. லைஃப்ல வந்து இதை அப்படியே விட்டுறலாம், போதும், இவ்வளவு நாள் வேஸ்டா போச்சு, இதுக்கப்புறமா ஏதாவது நம்ம ஸ்டடீஸ்ல இல்ல ஏதாவது கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. பார்ட்னரே வேணாம்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். லைஃப்ல பார்ட்னர் வேணும், தனியாவே வேண்டாம். ஆமா, ஃபேமிலி மட்டும் போகுமா? இண்டிபெண்டன்ட்டாவே இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. சோ எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களையும் நான் தான் படிக்க வச்சு இப்போ அவங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர்? சின்ன காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த மாதிரி. நீங்க தான் படிக்க வைக்கிறீங்க? ஆமா, நான் தான் படிக்க வைக்கிறேன். சோ என்னால முடியும், இண்டிபெண்டன்ட்டாவே இருந்துடலாம், இதுவே பெட்டர் தான் அப்படின்னு தோணுது எனக்கு. இது உங்களுக்கு மட்டும் தோணுது, எல்லாருக்கும் தோணுது? எல்லாருக்கும் எல்லா லைஃப்லயும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல பசங்களும் இருக்காங்க, கேர்ள்ஸை நல்லா டேக் கேர் பண்றவங்களும் இருக்காங்க. பட் ஒரு சிலர் தான் வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு லவ்ன்ற பேர்ல வந்து எமோஷனலா அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், அப்பா மாதிரி பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில டாடா பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்க, அப்ப லவ்வே பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 years லவ் பண்ணேன். 3 years லவ் பண்ணீங்க. இப்போ பிரேக்கப் ஆயிடுமா? பிரேக்கப் ஆகி 7 months ஆகுது. 7 months ஆச்சு. டைம் இருக்குங்க, இந்த சம்பந்தம் என்னாச்சு? அப்ப மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பையனை மீட் பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, மீட் பண்ணாலுமே அவங்க கிட்ட நமக்கு வந்து அந்த ஃபீலோ அந்த அட்டாச்மெண்ட் இன்னொருத்தர் கிட்ட வராது இல்ல. அது ரொம்ப கஷ்டம் வர்றது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஆமா. ஓகே. அதுல இருந்து வெளியே வர முடியல? அதுல இருந்து வெளியே வர முடியல. பட் ஆனா ரியாலிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் ரியாலிட்டி. சோ லவ்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டதுனால
ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே வெளியே வந்துருச்சு. சரி, இப்போ நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு சொல்றேன், அந்த கேமரா பார்த்து வேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு படிங்க. படிப்பு மட்டும்தான் விமென்ஸ்க்கு வந்து லைஃப் லாங் கூட இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட் விட்டு போனாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் விட்டு போனாலும் சரி, ஃபேமிலி விட்டு போனாலும் சரி, நீங்க படிச்ச படிப்பு மட்டும்தான் உங்க கூட இருக்கும். என்னங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணலாமா? அது ஸ்டடீஸ் மட்டும் தான் எல்லா கேர்ள்ஸ்க்குமே ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள பாத்துக்கோ கடைசி வரைக்குமே. அதான் நான் சொல்றேங்க, எல்லாருக்கும் சொல்லணும்னா நல்லா படிங்க, நல்லா படிங்க. நீங்க உங்க கெரியர்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செட்டில் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லவ் போனாலும் பிரச்சனை இல்ல, நமக்கு நம்ம கூட படிப்பு இருக்கும், அது சோறு போடும். இந்த காலத்துல லவ் எல்லாம் அவ்வளவு ஃபாஸ்டா இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, கண்டிப்பா இல்ல, டெஃபினட்டா இல்ல. எல்லாமே வந்து லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் போயிடுறாங்க. நான் லவ்வே பண்ணலையா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த காலத்துல லவ் பண்ணாம இருக்கிறது நல்லது. சத்தியமா லவ் பண்ணாம இருக்கிறதா நல்லது. பட் எங்கேயோ 100% ஒரு ரொம்ப ரேர் லவ் இருக்கு. உண்மையா லவ் பண்ற பசங்களும் இருக்காங்க. பொண்ணுங்களை அப்படியே வச்சு அம்மா மாதிரி தாங்குவாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சா புடிச்சுக்கோங்க, விட்டுறாது. சரி, ஓகே. அந்த லவ்வோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? லவ்வர் எப்படி இருக்கும்? லவ்வர்னா எப்படி இருக்கணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தான் நான் கேட்பேன். அவங்க அழகா இருக்காங்களோ, கலரா இருக்காங்களோ, ஹைட்டோ, இல்ல அவங்களோட கேஸ்ட் ப்ராப்ளம், இல்ல அவங்க காசு இருக்கா இல்லையா, அது எதுவுமே கிடையாது. வைஃப்ன்ற பிளேஸ்ல நான் மட்டும் தான் இருக்கணும். அந்த ஒரு ராயல் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே தேவை. ஓகே, லவ் பண்ணுங்க. நல்ல ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். லவ் பண்ணுங்க. ஓகே, தெரியல, பாக்கலாம். லவ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, நாங்க வாஸ்கா டிவி சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அனுப்புவோம். தேங்க்யூ.